ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரிவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறார்கள், கணவனும் மனைவியும். அவர்கள் இருவருக்கும் பெரியவா அவர்களை நீங்கள் போய் சந்திங்கள், உங்களது பையன் பைத்தியம் மாதிரி இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு எல்லாமே சரியாகிவிடும் என்று ஒரு பெரியவர் மகா பெரியவா அவர்களை சந்தியுங்கள், அனைத்துமே குணமாகிவிடும் என்று அந்த தம்பதிகளுக்கு வழிகாட்டி இருக்கிறார். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக கணவனும் மனைவியும் வந்திருக்கிறார்கள். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டைகள். ஏனென்றால் மனைவியானவள், அதாவது கணவனை உனது வீட்டில் உள்ள யாரோ செய்த பாவம்தான் நமது பிள்ளையானது தற்பொழுது இப்ப இந்த நிலைமையில் இருக்கிறான் என்று மனைவி கணவனுடன் இவ்வாறு சண்டை போட்டு கொண்டே இருந்திருக்கிறாள். அதாவது அந்த பையனானவன் முதலில் பிறந்தவுடனே நல்ல புத்திசாலியாக தான் இருந்திருக்கான், படித்து முடித்தான், வேலைக்கும் சென்று விட்டான். அதற்கு பிறகுதான் அவனுக்கு பித்து பிடித்தது போல், அதாவது பைத்தியம் பிடித்தது போல் இருந்திருக்கிறான். இதனை சரியாகுவதற்காக பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பெரியவாவிடம் அதாவது மடத்திற்கு வெளியில் அந்த தம்பதிகள் கணவனும் மனைவியும் அமர்ந்திருந்தார்கள். பெரியவா அவர்கள் முதலில் அந்த மனைவியை மட்டும் உள்ளே அழைத்து, உனது மகன் அப்பொழுது இப்படி இருக்கிறான் அல்லவா, அதற்கு நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டவுடன் மனைவியானவள் என்ன கூறினார் என்றால், அதாவது எனது கணவன் வம்சாவளியில் யாரோ செய்த தவறுகளால் தான் எனது மகனுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்திருக்கிறது என்று அந்த மனைவியானவள் கூறினாள். அதற்கு பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டே ஒன்றும் கூறாமல் அடுத்ததாக மனைவியை வெளியே போக சொல்லிட்டு அடுத்த கணவனை உள்ளே வர சொல்லிட்டு கணவனிடம் ஒன்றுமே பேசவே இல்லை, இவரும் ஒன்றுமே கேட்கவில்லை. அப்படியே 10 நிமிடங்கள் கழிந்து விட்டது. அதற்கு அடுத்ததாக 2 பேரையும், கணவனையும் மனைவியையும் சேர்த்து வைத்து அவர்கள் இருவரிடமும் பெரியவா அவர்கள் ஒன்று கூறியிருக்கிறார்கள். அதாவது பெற்றோர்கள் செய்த பாவமானது பிள்ளைகளை போய் சேரும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மனைவியானவள், அதாவது நீ உனது கணவன் வம்சாவளியில் செய்த பாவங்கள் தான் உனது பிள்ளைக்கு போய் சேர்ந்து இருக்கிறது என்று கூறினாய் அல்லவா, அது ஒருபோதும் கிடையாது. நீங்கள் 2 பேர் செய்த தவறுகள் மற்றும் நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களால் தான் மிகப்பெரிய உங்களது பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையானது நேர்ந்து இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே உங்களது தாத்தாமார்களோ உங்களது வம்சாவளியில் உள்ள யார் செய்தோ பாவங்களுக்கு இவருக்கு தற்பொழுதான இந்த நிலைமை ஏற்படவில்லை. உங்களது மகனுக்கு நீங்கள் செய்த குற்றங்களால மட்டுமே உங்களது மகனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நீ தானம் செய்து வா, அப்பொழுதுதான் அவங்களது மகனுக்கு இந்த பித்து பிடித்த நிலைமையிலிருந்து குணமாகுவான் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீ தானம் செய்து வா, உனக்கு குறைந்தது ஒரு மண்டலத்திலே அதாவது 48 நாட்களிலேயே உனது மகன் பைத்திய நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு எப்பொழுதும் போல் குணமாகி விடுவான் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவர்களால் முடிந்த தானத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதாவது தினமும் ஒருவருக்கோ இருவருக்கோ இது போன்ற உணவு அளிக்கிறது, எறும்புக்கு பச்சரிசி மாவு போடுதல், அது மட்டுமல்லாமல் இனிப்பு போன்றவற்றை எறும்புக்கு வழங்குதல், இதை போன்று தொடர்ந்து அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். 48 நாட்கள் கழித்து பெரியவா அவர்கள் கூறியது போலவே அந்த மகனுக்கு பைத்திய நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எப்பொழுதும் இருந்தது போல் மாறிவிட்டான். எனவே அவர் கூறுவது என்னவென்றால், அதாவது பெற்றோர் செய்த பாவங்கள் பிள்ளையை போய் சேரும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை நீ அவங்களாலதான் அனுச்சு இவங்களாலதான் அனுச்சுங்கிறத சொல்லி ஒன்றும் ஆகப்போது கிடையாது. நீங்க 2 பேர் தான் அதுக்கு காரணம். எனவே நீங்கள் தான் அதுக்கான பலனையும் செய்யணும். நீங்க செஞ்ச பாவம் எல்லாமே சரியாகணும்னா தானம் செஞ்சுட்டு வாங்க. இல்லாதவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சமானி இருக்கிறத கொடுத்து உதவுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் கொடுத்து உதவுங்க. அப்பொழுதுதான் உங்களோட பாவம் நீங்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும், அதாவது உங்களது வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க தான் அந்த பாவத்தை பண்ணியிருப்பீங்க. எனவே உங்களுக்கும் உங்களது பையனுக்கும் வருகின்ற காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்கள் என்றால் அது உங்க குடும்பத்துக்கு சேராம இருக்கும்னா நீங்க இப்ப தானம் செஞ்சுட்டு வாங்க. அப்பொழுதுதான் உங்க குடும்பத்துக்கு இதே போன்ற தவறுகள் நேராமல் இருக்கும் என்று கூறி இந்த பதிவை இத்தனுடன் முடிவடைத்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களது வாழ்க்கையில் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் என்றுமே ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல முடியாது. இதை உங்களது கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரிவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறார்கள், கணவனும் மனைவியும். அவர்கள் இருவருக்கும்
பெரியவா அவர்களை நீங்கள் போய் சந்திங்கள். உங்களது பையன் பைத்தியம் மாதிரி இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு வந்து எல்லாமே சரியாகிவிடும் என்று ஒரு பெரியவர் வந்து மகா பெரியவா அவர்களை சந்தியுங்கள், அனைத்துமே குணமாகிவிடும் என்று அந்த தம்பதிகளுக்கு வழிகாட்டியிருக்கிறார். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக கணவனும் மனைவியும் வந்திருக்கிறார்கள். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டைகள். ஏனென்றால் மனைவியானவள், அதாவது கணவனை வந்து உனது வீட்டில் உள்ள யாரோ செய்த பாவம்தான் நமது பிள்ளையானது தற்பொழுது இப்ப இந்த நிலைமையில் இருக்கிறான் என்று மனைவி வந்து கணவனுடன் இவ்வாறு சண்டை போட்டு கொண்டே இருந்திருக்கிறாள். அதாவது அந்த பையனானவன் முதலில் பிறந்தவுடனே நல்ல புத்திசாலியாக தான் இருந்திருக்கான், படித்து முடித்தான், வேலைக்கும் சென்று விட்டான். அதற்கு பிறகுதான் அவனுக்கு பித்து பிடித்தது போல், அதாவது பைத்தியம் பிடித்தது போல் இருந்திருக்கிறான். இதனை வந்து சரியாகுவதற்காக பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பெரியவாவிடம் வந்து, அதாவது மடத்திற்கு வெளியில் அந்த தம்பதிகள் கணவனும் மனைவியும் அமர்ந்திருந்தார்கள். பெரியவா அவர்கள் முதலில் அந்த மனைவியை மட்டும் உள்ளே அழைத்து, உனது மகன் அப்பொழுது இப்படி இருக்கிறான் அல்லவா, அதற்கு நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டவுடன் மனைவியானவள் என்ன கூறினார் என்றால், அதாவது எனது கணவன் வம்சாவளியில் யாரோ செய்த தவறுகளால் தான் எனது மகனுக்கு வந்து இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து வந்திருக்கிறது என்று அந்த மனைவியானவள் கூறினாள். அதற்கு வந்து பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டே ஒன்றும் கூறாமல் அடுத்ததாக மனைவியை வெளியே போக சொல்லிட்டு அடுத்த கணவனை உள்ளே வர சொல்லிட்டு, கணவனிடம் ஒன்றுமே பேசவே இல்லை, இவரும் ஒன்றுமே கேட்கவில்லை. அப்படியே 10 நிமிடங்கள் கழிந்து விட்டது. அதற்கு அடுத்ததாக 2 பேரையும், கணவனையும் மனைவியையும் சேர்த்து வைத்து அவர்கள் இருவரிடமும் பெரியவா அவர்கள் ஒன்று கூறியிருக்கிறார்கள். அதாவது பெற்றோர்கள் செய்த பாவமானது பிள்ளைகளை போய் சேரும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மனைவியானவள், அதாவது நீ வந்து உனது கணவன் வம்சாவளியில் செய்த பாவங்கள் தான் உனது பிள்ளைக்கு போய் சேர்ந்து இருக்கிறது என்று கூறினாய் அல்லவா, அது ஒருபோதும் கிடையாது. நீங்கள் 2 பேர் செய்த தவறுகள் மற்றும் நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களால் தான் மிகப்பெரிய உங்களது பையனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையானது நேர்ந்து இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே உங்களது தாத்தாமார்களோ உங்களது வம்சாவளியில் உள்ள யார் செய்தோ பாவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து தற்பொழுதான இந்த நிலைமை வந்து ஏற்படவில்லை. உங்களது மகனுக்கு நீங்கள் செய்த குற்றங்களால மட்டுமே உங்களது மகனுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நீ வந்து தானம் செய்து வா, அப்பொழுதுதான் அவங்களது மகனுக்கு வந்து இந்த பித்து பிடித்த நிலைமையிலிருந்து குணமாகுவான் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீ தானம் செய்து வா, உனக்கு குறைந்தது ஒரு மண்டலத்திலே அதாவது 48 நாட்களிலேயே உனது மகன் வந்து பைத்திய நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு எப்பொழுதும் போல் குணமாகி விடுவான் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவர்களால் முடிந்த தானத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதாவது தினமும் ஒருவருக்கோ இருவருக்கோ இது போன்ற உணவு அளிக்கிறார்கள்.